Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து how to find super keys from a set of functional dependencies. இப்போ நம்ம போன பழைய வீடியோவில் கூட சூப்பர் கீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தோம். பட் அப்போது என்ன கொடுத்துருந்தேன், ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தேன், அதுலேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ரிலேஷன் கொடுக்கல, நான் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலேருந்து நம்ம க்ளோஸ்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிலேருந்து அது சூப்பர் கீயா இல்லையான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து இப்போ வந்து நமக்கு இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது P determines QRS, PQ determines RS, PQR determines S, QS determines PQ, R determines PS. இந்த ரிலேஷன் வந்து R of PQRS. அதாவது நம்ம வந்து ஒரு ரிலேஷனில் 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது PQRS. இப்போ வந்து இந்த ரிலேஷனுக்கு எதெல்லாம் சூப்பர் கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் பழைய இதிலே சொல்லியிருக்கேன், கீனா என்ன, எனக்கு ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அதுதான் வந்து கீன்னு சொன்னேன். கீ அல்லது சூப்பர் கீன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இப்போ P டிட்டர்மைன்ஸ் QRS, இதுலேருந்து இந்த ஆட்ரிபியூட்டோட க்ளோஸ்சர் எடுத்தால் எனக்கு இந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து சூப்பர் கீ அல்லது கீன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அது கீ இல்லை. அதுதான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது சின்ன எக்ஸாம்பிள் தான், பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன கொடுத்துருக்காங்க, P டிட்டர்மைன்ஸ் QRS. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, P க்ளோஸ்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு P க்ளோஸ்சர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு க்ளோஸ்சர் எதுக்கு எடுக்கிறோமோ அதை அப்படியே எழுதணும்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது வேறு என்ன இதுலேருந்து என்ன Pலேருந்து தெரிஞ்சால் எனக்கு என்ன தெரியும்னு கொடுத்துருக்கு, QRS டிட்டர்மைன் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு P ஆட்ரிபியூட்லேருந்து எனக்கு PQRS கிடச்சிரும். P தெரிஞ்சால் எனக்கு PQRS கண்டுபிடிச்சிடலாம். இது இப்போ இந்த ரிலேஷனில் இருக்கிற 4 ஆட்ரிபியூட்ஸுமே PQRS, 4 ஆட்ரிபியூட்ஸுமே எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நான் என்ன சொல்வேன்னா, இதுதான் எனக்கு சூப்பர் கீ அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? அடுத்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த P ஆட்ரிபியூட்டோட க்ளோஸ்சர் எடுத்தால் எனக்கு மிச்சம் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட், ரிலேஷனில் இருக்கிற மிச்ச ஆட்ரிபியூட் எல்லாமே எனக்கு கிடைக்குது. அதனால நான் வந்து Pயை வந்து சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவேன். இப்போது அடுத்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா PQ வந்து சூப்பர் கீயான்னு கேட்டிருக்காங்க. அப்போ PQவோட க்ளோஸ்சர் எடுக்கணும். க்ளோஸ்சர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், PQ வரும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா எதுக்கு க்ளோஸ்சர் எடுக்கிறோமோ அதை அப்படியே எழுதணும். இப்போ PQலேருந்து தெரிஞ்சால் எனக்கு வேறு என்ன டிட்டர்மைன் பண்ண முடியும், இங்கே RSன்னு போட்டிருக்கு. ஸோ நான் RSயும் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஒரு ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கொடுக்கறதுனால இதுவும் எனக்கு சூப்பர் கீ தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, PQR இருக்குது, PQR. ஸோ PQR இப்போ இந்த ஆட்ரிபியூட்டோட என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ்சர் எடுக்க போகிறேன். ஸோ க்ளோஸ்சர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், PQR இருக்குது. அப்புறம் PQR தெரிஞ்சால் எஸ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கிடச்சிருது, ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸும். ஸோ அதனால் இதுவும் எனக்கு வந்து சூப்பர் கீ தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் QS. ஸோ QSோட எனக்கு வந்து என்னது, QS இது சூப்பர் கீயான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், இதோட க்ளோஸ்சர் எடுப்பேன். இதோட க்ளோஸ்சர் எடுத்தால் எனக்கு QS கிடைக்கும். அடுத்தது வந்து PQ கிடைக்கும். ஸோ QS தெரிஞ்சால் PQ தெரியும் தான் போட்டிருக்கு. ஸோ QS PQ. ஸோ எனக்கு இதுதான் இருக்குது. வேறு ஏதாவது என்னால் PQ தெரிஞ்சால் எனக்கு என்ன போட்டிருக்காங்க இங்கே, RS. Bலேருந்து நான் என்ன அப்டைன் பண்ணனா, PQ தெரிஞ்சால் எனக்கு வந்து என்ன தெரியும், QS இங்கே ஏற்கனவே இருக்குது. QSலேருந்து எனக்கு PQ இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்போது PQ தெரிஞ்சால் எனக்கு என்ன தெரியும், RS தெரியும். ஏன்னா நான் எனக்கு இங்கே போட்டிருக்கேன்.
இப்போ இங்கே Q ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது PQRS எல்லாமே வந்து அதே மாதிரி எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. எல்லாம் ரிப்பீட் ஆன ரிடண்டன்ட்டி தான் நான் டெலீட் பண்ணேன். ஸோ இதுவும் எனக்கு சூப்பர் கீ தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் டிட்டர்மின்ஸ் பிஎஸ். ஆர் க்ளோஷர் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? ஆர் அதுக்கப்புறம் பிஎஸ். இப்போ எனக்கு பிஎஸ் இருக்குது. பிஎஸ் தெரிஞ்சால் எனக்கு ஏதாவது தெரியுமா? கிடையாது. பிக்யூ தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியுமோ, அது மாதிரி பிக்யூஆர் தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இதில் எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை, இதோட ஆரோட க்ளோஸர் எடுத்தா. ஸோ அதனால நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, லாஸ்ட் ஒன், அதாவது ஆர் டிட்டர்மைன்ஸ் பிஎஸ். ஆர் வந்து சூப்பர் கீ கிடையாது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். இதை ஒன்றொன்னையும் நான் டீட்டெயில்டாக வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் அங்கே சொன்னதை தான் நான் வந்து இதுலேயுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கேண்டிடேட் கீஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.